வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இந்தியாவோட இராணுவத்துறை வளர்ச்சி உலக நாடுகளில் கம்பேர் பண்ணையில் நம்ம எப்படி இருக்கோம், உலக நாடுகளில் மற்ற என்னென்ன புது புது கண்டுபிடிப்புகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மிஷன் காஷ்மீர் 2.0, அதாவது இந்திய பிரதமர் அறிவித்த ஜூன் 24 நடக்க போகிற அனைத்து கட்சி கூட்டம் காஷ்மீரில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணதில் யாருக்கு அள்ளு விட்டுச்சோ இல்லையோ, பாகிஸ்தான் வந்து ரொம்பவே அலறிக்கிட்டு இருக்காங்கன்னு இதுலேருந்து தெரியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது இலங்கையை நாங்கள் எப்படி கையாளுறதுன்னு பார்த்துக்குவோன்னு சொல்லி இந்தியாவோட வெளியுறவுத்துறையிலேருந்து தூதர் சொன்னார் இல்லையா, அது வந்து ஏன் சொன்னார், அதுக்கு என்ன நடவடிக்கையெல்லாம் வந்து இந்தியா மேற்கொண்டு இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, காஷ்மீரில் நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம், அதாவது காஷ்மீர் 2.0 மிஷன், இதில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஜூன் 24 அனைத்து கட்சிகளோட கூட்டம் வந்து ஜம்மு காஷ்மீரில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது அனைத்து கட்சினா கிட்டத்தட்ட 14 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட லீடர்ஸ் வந்து அதில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்னா, ஆர்டிகல் 370 வந்து நம்ம திரும்ப வாங்கினதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஜம்மு காஷ்மீர் பகுதியில் வந்து உற்று கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, வித்தியாசமாக ஏதாவது நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்காங்களே, இதுக்கு நம்ம எப்படி பதிலடி கொடுக்குறதுன்னு தெரியாமல் திகைச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பிரதமர் வந்து ஒரு அனௌன்ஸ் கொடுத்தாரு. ஜூன் 24 வந்து எல்லா கட்சியையும் வந்து நான் நேரில் வந்து மீட் பண்ண போகிறேன், சில விஷயங்கள்லாம் முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த முக்கியமான முடிவுகள் பற்றி சில விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்தில் எதை பற்றிலாம் பேச வேண்டியிருக்கும், எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்சல்யூட்லி வந்து ஒரு பார்டர் பிரச்சனையை வந்து பேசுவாங்க, கண்டிப்பாக நடக்கும். இன்னொன்று வந்து ஆர்டிகல் 370 திரும்ப வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஜம்மு காஷ்மீருக்கு வந்து ஒரு மாநில அந்தஸ்து கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, தனி சட்டம், தனி அதிகாரம், தனி கொடி, அந்த மாதிரி வந்து தனியாக ஒரு கட்டமைப்பு கீழே இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட வந்து இணைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து அங்கே புதுசாக நிறையா அவங்க சட்டத்திட்டங்கள்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு நடக்கலாம். அதாவது காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 46 தொகுதிகள் இருக்குது. ஜம்முவில் வந்து பார்த்திங்கன்னா 37 தொகுதிகள் தான் இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எலெக்ஷன் அப்போ தொடர்ந்து வந்து மெஜாரிட்டி 46 தொகுதியில் இருக்கக்கூடிய காஷ்மீரை சார்ந்தவங்களே அங்கே வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து யார் மெஜாரிட்டியோ அவங்க தானே ஆட்சி பண்ண முடியும். ஸோ காஷ்மீரில் வந்து ஒரு கட்சி எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிட்டாவே ஜம்மு காஷ்மீர் ரெண்டையும் சேர்த்து ஆட்சி பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது. ஸோ அதனால தான் தொடர்ந்து வந்து உமர் அப்துல்லாவாக இருக்கட்டும், மொய்தீன் ஆகட்டும், ஃபரக் அப்துல்லா ஆகட்டும், அவங்க ஃபேமிலியே வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். அதாவது என்னென்னா, தொகுதி வந்து மறுசீரமைப்பு பண்ணலாம். 1952 இந்தியாவில் டெலிமினேஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, தொகுதிகளையும் எல்லைகளையும் வந்து மறுசீரமைக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆகுது, இல்லை மக்கள் தொகை அதிகமாகுது, இல்லை வந்து அங்கே ஒரு டெவலப்மெண்ட் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. ஸோ அது கூடயும் வந்து பிரதமர் வந்து பேச போகிறாரு, அவங்களும் உள்ளே இருக்க போகிறாங்க. அதனால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த தொகுதிகளை வந்து பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ ஜம்முவில் வந்து கம்மியாகவும் காஷ்மீரில் அதிகமாக இருக்கிறனால தானே வந்து ஆட்சி வந்து பேலன்ஸ் இல்லாமல் ஒருத்தரே வந்து தொடர்ந்து வந்து ஆட்சியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஈக்குவலாக ரெண்டு பகுதிக்கும் வந்து தொகுதிகளை வந்து சமமாக பங்கிட்டு கொடுக்கலாம். தொகுதிகளோட ஒன்று எண்ணிக்கை அதிகப்படுத்தணும், இல்லை வந்து தொகுதி வந்து குறைக்கணும். ஏன்னா ரெண்டு மாநிலமுமே பார்த்தீங்கன்னா பரப்பளவில் ஒன்றே தான் இருக்குது. ஜம்முவாக இருக்கட்டும், காஷ்மீராகட்டும், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவில் ஒன்று, மக்கள் தொகையும் கிட்டத்தட்ட 20 லட்சம் அந்த இதை வந்து ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், ரெண்டையும் வந்து பேலன்ஸாக ஒரு ஆட்சி நடத்த முடியுங்கிற டிஸ்கஷன் வந்து முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து முக்கியமாக ஒரு பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. என்னென்னா, அஜித் தோவல், அதாவது இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அதாவது என்னென்னா பாதுகாப்புக்கான ஆலோசகர் வந்து பார்த்திங்கன்னா அஜித் தோவல். இவரோட பேர் வந்து இந்த கமிட்டியில் ரொம்ப அடிபட்டுகிட்டே இருக்குது. அனைத்து கட்சி கூட்டத்தையும் தாண்டி இவரோட பேரும் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 370 திரும்ப வாங்கும்போதே இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட்டராக இருந்து அந்த மக்களுக்கான நிலைமையை வந்து புரிய வைக்கிறது. அதாவது ஒவ்வொரு மக்களையும் நேரில் சந்தித்து அவங்களுக்கு விளக்குறது, அரசியல் தலைவர்களை வந்து சந்திக்கிறது, உயர் அதிகாரிகளை சந்தித்து அங்கே இருக்கிற பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலிருந்தே வந்து விடுவிச்சிருக்கிறது. சின்ன சின்ன போராட்டங்களில் கலந்துக்கிட்டவங்க அவங்களெல்லாம் விடுவிச்சு, இந்த மாதிரி நிறைய சமாதான முயற்சிகள்லாம் செஞ்சவர் தான் இந்த அஜித் தோவல். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்லேயும் ஜூன் 24 நடக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலையும் வந்து முக்கிய பங்கு இருக்குது. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷாவும் வந்து நேரில் போய் அங்கே பேசியிருக்காரு, உயர்மட்ட குழு கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அஜித் தோவல் பங்கேற்றிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் நேரில் போயிட்டு ஸோ அங்கே இருக்கிற நிலைமையை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம், பாதுகாப்பு சார்ந்து என்ன எடுக்கலாம், பார்டரில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொண்டு வரலாம், ப்ளஸ் இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறத வந்து நடைமுறைப்படுத்த முடியுமா, அங்கே இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து போய் பார்த்து நேரில் பேசியிருக்காரு. அதுலேயும் வந்து அஜித் தோவல் வந்து கலந்துட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து இவரோட பேர் அடிபடுறதுனால ஸோ இவர் வந்து ஒரு முக்கிய பங்காக இருப்பார் இந்த காஷ்மீர் மிஷன் 2.0 வந்து இந்த காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரோட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. அதாவது நிறைய பார்டர் பிரச்சனையில் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த அரசியல்
அழுத்தமும் அவங்களுக்கு போயிட்டுருக்கு, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய சலுகைகள் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொன்னோம் இல்லைங்களா, இந்தியாவோட இராணுவத்துறையில் நம்ம என்னென்ன வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ, உலக நாடுகள் எப்படி வந்து நம்மளோட காம்படேட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதாவது இராணுவத்துறை அப்படின்னு எடுக்கும்போது நம்ம வந்து மேஜராக நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறது DRDO தான், நம்மளோட ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அவங்க தான் நிறைய புது புது ஆயுதங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்காங்க. அவங்க தான் வந்து உலக நாடுகளோட நம்ம போட்டி போடுறதுக்கு வந்து ஒரு சான்றுனே சொல்லலாம். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக வந்து இந்தியாவும் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 48,000 கோடி செலவில் வந்து 83 தேஜஸ் போர் விமானங்களை வந்து உருவாக்குறதுக்காக இதை வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க நிதி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இந்திய பொருட்கள், இந்திய உபகரணங்களை வச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு போர் விமானம். அதில் கூட ஒரு விஷயம் வெளியில் வந்துச்சு, என்னன்னா அர்ஜென்டினா வந்து சீனா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்டர் ஃபைட்டர் வந்து வாங்குறதா இருந்துச்சு. அதாவதுனா ஜங்க் ஃபைட்டர் தண்டர் 17 அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் வந்து வாங்குறதா இருந்தது. அந்த டீல் வந்து கேன்சல் ஆனது காரணம் வந்து இந்தியா தயாரிக்கக்கூடிய இந்த தேஜஸ் ஏர்கிராஃப்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா சேம் ஃபியூச்சர்ஸ், அதே ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கக்கூடியது, அதே மாதிரி PL-10 ஷாட் மிசைல்ஸ் இருக்குங்க இல்லையா, அது மாதிரியான மிசைலை கூட கேரி பண்ணிக்கிட்டு போகிற அளவுக்கான ஒரு கேரிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி லைட் வெயிட்டடு, ரேடரில் சிக்காத சிக்னல்ஸை வந்து அவாய்ட் பண்ணுற அளவுக்கான டெக்னாலஜி, இது மாதிரி எல்லா ஃபியூச்சர்ஸும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜங்க் ஃபைட்டர் 17 தண்டர் மாதிரியே வந்து தேஜஸும் உருவாகிறனால ஸோ விலையை கம்பேர் பண்ணி போக்கையில் இதே அதுவும் வந்து வித்தியாசம் வருது. அதனால் வந்து நாங்களுக்கு வந்து இந்த டீலை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், எங்களுக்கு வந்து இந்த தண்டர் ஃப்ளைட் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி அர்ஜென்டினா கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தை தொட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக இலங்கைக்கு இந்தியா ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா இலங்கையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியும், எப்படி கையாளுறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான காரணத்தை நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா US கிட்ட ஒரு 30 ட்ரோன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா பிரிடேட்டர் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 30 ட்ரோன்ஸ் வந்து $3 பில்லியன் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து US வந்து தயாரித்து தரத்துக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம் வந்து தொடர்ந்து பறக்கக்கூடியது. 1700 கிலோ வரைக்கும் இதால் கேரி பண்ணி கொண்டு போக முடியும் ஒரு விஷயத்தை. இது எல்லாமே ஆர்ம்டு ட்ரோன்ஸ், அதாவது ஆயுதங்களை சுமந்து கொண்டு போகக்கூடிய ட்ரோன்ஸு ப்ளஸ் சர்வைலன்ஸுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த 30 ட்ரோன்ஸை வந்து நம்ம US கிட்ட இருந்து வாங்க போகிறோம். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா 2 MQ-9 வகையான ட்ரோன்ஸ் வந்து இந்தியன் நேவியில் வந்து இணைச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வைலன்ஸுக்கு தான். ஏன்னா இந்தியாவை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமுமே வந்து நம்மளை வந்து தாக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதிகபட்சமாக வந்து கடல் பரப்பு வந்து நம்மளை வந்து அதிகமாக சூழ்ந்துருக்கு. ஸோ ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து ஒவ்வொருத்தர் ரெடியாக இருக்காங்க. இலங்கையை கண்காணிக்கணும், சீனாவை கண்காணிக்கணும், அரபிக்கடல் பகுதியில் வந்து நக்சலைட்ஸ் வர்றதை கண்காணிக்கணும். ஸோ இது மாதிரி எல்லா பக்கமுமே வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்புங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற நிலமையில தான் இந்த 2 ட்ரோன்ஸை வந்து நேவியில் முக்கியமாக இணைச்சிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் 10 ட்ரோன்ஸ் வந்து நேவியில் மட்டுமே இணைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரோன்ஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வைலன்ஸுக்காக மட்டுமே. கிட்டத்தட்ட 35 மணி நேரம் வந்து இதால் தொடர்ந்து வந்து பறந்து சர்வைலன்ஸில் வந்து எங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற டேட்டா வந்து ட்ராக் பண்ணி பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ட்ரோன்ஸ் தான் வந்து இப்போ சர்வைலன்ஸில் வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களால் ஈஸியாக வந்து இந்த பார்டரில் இருக்கக்கூடிய அதே மாதிரி கப்பல் படை சார்ந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு, கடலுக்குள்ளே வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்திய கப்பல் துறையில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஏன் வந்து இலங்கைக்கு தைரியமாக நம்ம சொன்னோம்னா இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி எல்லா பகுதியிலுமே மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கட்டும், கன்னியாகுமரி சைடாகட்டும், அதே மாதிரி மாலத்தீவு வரைக்கும் நம்மளால் வந்து இந்த ட்ரோன்ஸ் மூலமாகவே வந்து கண்காணிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து இந்தியா அந்த சவால் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடற்படையிலையும் வந்து எல்லா முன்னேற்பாடுகளுமே பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களாகட்டும், அதே மாதிரி ஏர்கிராஃப்டில் இருக்கக்கூடிய ஜெட் ஃப்ளைட்டர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து தயார் நிலையில் தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து அதோட வேலையெல்லாம் வந்து இலங்கையில் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக வந்து சீனா உள்ளே வந்துட்டாங்க. நம்மளை கண்காணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பக்கத்திலே இலங்கையை வந்து பிடிச்சி உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ 3 தீவுகள், அதாவது அனலை தீவு, நயினார் தீவு, நெடுந்தீவுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பவர் பிளான்ஸை வந்து ப்ரைவேட் கம்பெனி மூலமாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் எல்லாமே வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரோன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து தைரியமாக வந்து இலங்கையை வந்து எங்களால் கையாள முடியும் அப்படின்னு இந்தியா பதில் சொல்லியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரோன் தயாரிக்கிறதுல வந்து அடுத்த கட்டத்தை வந்து எட்டியிருக்கு. அதாவது என்னன்னா DRDOக்கு கீழே நடந்த ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அன்மேன்டு காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கல் கேட்டகரியில் Rustom 2 அப்படிங்கிற ட்ரோன் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 35,000 அடி உயரம் பறக்கக்கூடியது, 1000 கிலோமீட்டர் வந்து சரௌண்டிங் கவர் பண்ணக்கூடியது, 48 மணி நேரம் வந்து தொடர்ந்து பறக்கக்கூடிய கெப்பாசிட்டியோடைய இந்த ட்ரோன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட தயாரிப்பு உரிமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தான் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ் தயாரிச்சிட்டு இருக்க அதே நிறுவனம் தான் வந்து இந்த ட்ரோன்ஸையும் வந்து உருவாக்க போகிறாங்க. இதே மாதிரி உலக நாடுகளில் நிறைய நாடுகள் வந்து புதுசாக நிறைய புதிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இந்த ராணுவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி சார்ந்த கண்டுபிடிப்புகள் வந்து தினம் நிறைய உருவாகிட்டே இருக்குது. இஸ்ரேலில் வந்து பார்த்திங்கன்னா கிட் 300 அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இது
என்ன அப்படின்னா தெர்மல் விஷுவல் கன்சீல்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஷீட். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா பாலிமர்ஸ், மைக்ரோ ஃபைபர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளாம் வந்து ஸ்கூலில் படத்துலலாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அதாவது அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த ஆள் காணாமல் போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஷீட் தான் இது. இதை வந்து ராணுவ வீரர்களோ இல்லை வந்து ஒரு பொருள் மேலேயோ வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து இன்விசிபிள் ஆயிரும். அதாவது கேமோஃப்ளேஜ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு அடுத்த மைல்கெல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேமோஃப்ளேஜுங்கிறத எல்லா நாடுகளுமே வந்து கண்டுபிடிப்பில் வந்து இறங்கியிருக்காங்க. இதில் வந்து இஸ்ரேல் கண்டுபிடிச்சது வந்து கிட் 300 அப்படிங்கிற இந்த ஷீட் வந்து அதை கவர் பண்ணிக்கிற பொருளை வந்து ஃபுல்லாக மறைச்சிருது. ஸோ இது வந்து எது எதில் மாட்டாமல் இருக்குன்னா நம்மளோட தெர்மல் கேமராஸ், அதாவது பார்டர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய தெர்மல் கேமராஸில் இன்ஃப்ராரெட், நைட் விஷன் சர்வேலன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு வந்து விசிபிள் ஆகாது. அதே மாதிரி ஸ்வீடனில் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் வெஹிக்கிள் கிளாக்கிங் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் படத்திலலாம் வர மாதிரி அப்படியே மனுஷன் வந்து காராக மாறுறது, டிராக்டராக மாறுறது, அது மாதிரி மாறுற மாதிரி இந்த மெட்டீரியலில் தயாரிக்கப்பட்ட டேங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து உடனே என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே பஸ்ஸாக, காராக அந்த மாதிரி மாறக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி கனடாவில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவதுனா குவாண்டம் ஸ்டீல்த் அப்படின்னு சொல்லி, இது வந்து சேமஸ் நம்ம இஸ்ரேலில் கண்டுபிடிச்ச கிட் 300 மாதிரி அந்த ஷீட்டை வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹைட் பண்ணிடும், அந்த சரௌண்டிங்ஸுக்கு வந்து அது அப்படியே அடாப்ட் ஆகிக்கும். அதனால தான் வந்து குவாண்டம் ஸ்டீல்த் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதை வந்து வச்சு ஒரு மனுஷனோ ஒரு டேங்கரோ தாண்டி ஒரு ஷிப் அளவுக்கு, ஒரு பெரிய பில்டிங் அளவுக்கு இதை வந்து மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புகளுக்கே பிரதானமான ரஷ்யாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ கிளாஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து போட்டுக்கும் போது அந்த ராணுவ வீரருக்கு அதை போட்டுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெர்மல் கேமராவில் இமேஜஸ் தெரிகிற மாதிரி, நம்ம அந்த டெக்னாலஜி படத்துலலாம் பார்ப்போம், அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டா எல்லாமே தெரியும் இல்லையா, அது மாதிரி அதை போட்டுக்கும் போது முன்னாடி இருக்கக்கூடிய தெர்மல் கேமராவில் என்ன நம்மளுக்கு பார்க்க முடியுமோ அந்த விஷயங்கள் வந்து போட்டுக்கிறவங்களுக்கு தெரிகிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி யூஎஸும் சும்மா இல்லைங்க, அவங்களும் இந்த இன்விசிபிள் டெக்னாலஜியில், இந்த கேமோஃப்ளேஜ் மெத்தடில் நிறைய விஷயங்களை வந்து புதுசாக கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் டெக்னாலஜி எப்படி வளருதோ அதே மாதிரி மிலிட்ரி டிஃபென்ஸ்லையும் வந்து டே டு டே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்தியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்களை வந்து இந்தியாவிலையும் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாச்சு. அதாவது இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த மேக் இன் இந்தியா அது வந்து அதுக்கப்புறமே வந்து தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது உருவானதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவில் புதுசாக இந்த டிஃபென்ஸ்லையும் மிலிட்ரிலையும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜூன் 24 வந்து காஷ்மீரில் என்ன நடக்க போகுது, ஜம்மு காஷ்மீர் மீட்டில் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, என்னதெல்லாம் பேச போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.